பெட்டில் வந்து நம்ம வந்து ஃபோம் பெட் பண்ணுறாங்கன்னா ஆர்த்தோ காயரு லேட்டெக்ஸு ஸ்ப்ரிங்கில் சாஃப்ட் ஸ்ப்ரிங்கில் லேட்டெக்ஸு ஃபுல் லேட்டெக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்பெக் கொடுத்தாலும் அந்த ஸ்பெக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. இப்போ இந்த மாதிரி கட்டலாம் பாருங்க, இந்த மாதிரி உட்டில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் பெட் போட்டு ஒரு குயின் சைஸ் மேட்ரஸ் இந்த 2 இன்ச் லேட்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டுமே நீங்கள் உங்கள் பெட் மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பழைய பெட்டு லேட்டெக்ஸ் பெட்டாக மாறிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்கோல் லேட்டெக்ஸ் வந்து நீங்கள் மற்ற பக்கம் பார்த்துருக்க முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல் லேட்டெக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸ், இந்த மாதிரி 4 இன்ச் ஆர்த்தோ, இந்த மாதிரி 2 இன்ச் சாஃப்ட் போட்டு நார்மலாக ஆர்த்தோ சாஃப்ட் மேட்ரஸ் இப்படி தான் வரும். ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இன்ச் மசாஜ் ஃபார்ம் போட்டு நீங்கள் கேட்குற கலர் குல்ட்டு போட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. நைட் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரு லேடியில், ஒரு வயசானவங்க அப்படின்னா எந்திரிச்சு போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் மாடல் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 5 சீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இந்த ஹெட் ரெஸ்ட்டோட வந்து நம்ம பண்ணி கொடுத்துருங்க. இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குல்ட்டு பெட்டும் ஃப்ரீயாக தரேன். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் வணக்கம், நல்லா இருக்கேங்கண்ணா. சூப்பர். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நேம், நம்ம கம்பெனி நேம் சொல்லிருங்க. என் பேர் வந்து நாயகன். நம்ம என் கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ். கோயம்புத்தூர்ல வந்து மனுச்சமட்டியில் லொக்கேட் ஆயிருக்குங்க. பொள்ளாச்சி ரோடு கற்பகம் காலேஜுக்கு நியர்பைல தான் நம்ம லொக்கேட் ஆயிருக்குங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே மாஸ் லெவல் ஸ்டாக்கிஸ்ட் அப்படின்னா நான் நம்மள சொல்லலாம். நான் இது வீடியோக்காக சொல்லல, இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் வந்தாலும் கண்டிப்பா அவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டவுட் நான் ஃபர்ஸ்ட் அதை கேட்டுறேன். நம்மளுக்கு வந்துட்டு ஒன்லி ஹோல்சேலுங்களா, கடைக்கு மட்டும் தான் நீங்க கொடுப்பீங்க? கடைக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இல்லை, கடைக்கு அதிகமாக கொடுக்குறது இல்லைங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கஸ்டமர் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இப்போ இவ்வளோ லேட்டெக்ஸும் வச்சிருக்கேன். நான் உங்களை ஃபர்ஸ்ட் வந்த உடனே இங்கே ஏன் கூப்பிட்டு வந்தேன்னா, நீங்கள் நிறைய பக்கம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லேட்டெக்ஸ் சரியில்லை, தாய்லாந்து லேட்டெக்ஸ் சரியில்லை, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன் சரியில்லைன்னா அவங்ககிட்ட இருக்காது. முதல் விஷயம் இருக்காது, அவங்ககிட்ட அவைலபிலிட்டி கிடைக்காம இருக்கும். நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இருக்கு. ஒரு 2 இன்ச் 4 இன்ச் 6 இன்ச் சொல்லிட்டு லேட்டெக்ஸ்ல உங்களுக்கு என்ன லேட்டெக்ஸ் வேணுமோ எல்லா லேட்டெக்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. என்ன கஸ்டமைஸ் சைஸ்ல உங்களுக்கு வேணும்னாலும் நான் பண்ணி தந்துருவேன். ஒரு 8 இன்ச்சுக்கு லேட்டெக்ஸ் விட்டு வேணாலும் அது ஒரு 7க்கு 8 சைஸ் கேட்குறீங்களா, நான் தாராளம் பண்ணி தந்துடுவேன். நம்ம பேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்ம கூட ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அதில் பாருங்க 8 அடிக்கு 11 அடியிலோட ஒரு பெட் வந்து லேட்டெக்ஸ் பெட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு 8க்கு 11 அடியில் வந்து நம்ம அந்த பேஜ்லேயே வீடியோவும் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கஸ்டமைஸ் சைஸ்ல ஜாயிண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம தாராளம் பண்ணி கொடுத்துருலாங்க. ஓகே, நம்ம பெட்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் பண்றோம், என்னென்ன மெட்டீரியல் பண்ணலாம்? பெட்ல வந்து நம்ம வந்து ஃபோம் பெட் பண்றாங்கன்னா ஆர்த்தோ காயரு லேட்டெக்ஸ் ஸ்ப்ரிங்கில் சாஃப்ட் ஸ்ப்ரிங்கில் லேட்டெக்ஸ் ஃபுல் லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்பெக் கொடுத்தாலும் அந்த ஸ்பெக் வந்து நான் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. ஃபாஸ்ட் மூவிங்னா நமக்கு வந்து லேட்டெக்ஸ் தான் நல்லா. ஆமா, லேட்டெக்ஸ் தாங்க. இப்போ இது காட்டுற காரணம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க எல்லாமே தனித்தனியாக வச்சிருக்கேன். 2 இன்ச் 4 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச் உள்ள வந்து உங்களுக்கு காட்டுறேன். சார்கோல் லேட்டெக்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அதனால நீங்களே ஆரம்பிச்சிருக்கீங்க. 2 இன்ச் லேட்டெக்ஸ் சாதாரணமா தாய்லாந்து லேட்டெக்ஸ்னாவே ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இது பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குயின் சைஸ் ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் ஒரு 5 அடிக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பக்கம் லேட்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 அடி ஒரு இன்னொரு அடி சேர்த்து 4 அடி ஜாயிண்ட் அந்த மாதிரி. நம்ம கிட்ட அந்த ஜாயின் போடுற விஷயமே இருக்காது. 5 அடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஷீட்டா தான் வரும். 6.5க்கு 5 அடி இருக்கிறீங்களா, ஃபுல் ஷீட்டா எடுத்துக்கலாம். இல்ல 6.5க்கு 6 அடி இருக்கிறீங்களா, இங்க பாருங்க ஃபுல் ஷீட்டா இருக்குது பாருங்க. இது என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க, 6 அடி நீளம் 6.5 அடி அகலம்னு சொல்லிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கும். இதுவும் பாருங்க, இது எவ்வளவு இருக்கு பாருங்க. கஸ்டமைஸ் சைஸ்ல கேட்டாலும் நம்ம இந்த சைஸுக்கு பண்ணி கொடுத்துருவோங்க. ஒரு 7 அடிக்கு வேணும்னாலும் எந்த ஜாயிண்டும் இல்லாம பண்ணி கொடுத்துறோம். இது 2 இன்ச்சில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி 2 இன்ச்சில் பாருங்க எல்லாமே, இது எல்லாமே ரெடி ஸ்டாக்கா வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம யூஸுக்காக தான் வச்சிருக்கோம். ரெடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சைஸுக்கு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டெக்ஸ் வந்து ரெகுலரா நம்ம யூசேஜுக்காக எல்லாமே வச்சிருக்கோம். குயின் சைஸ்னா உடனே குயின் சைஸ் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கிங் சைஸ்னா உடனே கிங் சைஸ் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ன சைஸுக்கு வேணுமோ அதை ரெடியாக வச்சிருங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு இப்போ இந்த லேட்டெக்ஸ் பெட்டுக்காக ஒரு ஆல்ரெடி பெட்டு வச்சிருப்பாங்கல்ல வீட்டில், அந்த பெட் ஏதாவது ஹீட் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாவே நல்லா கம்ஃபர்டபுள். இந்த 2 இன்ச் லேட்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டுமே நீங்கள் உங்கள் பெட்டு மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பழைய பெட்டு லேட்டெக்ஸ் பெட்டாக மாறிடும். ஒரு சிங்கிள் பெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா போதும் உங்க பெட் வந்து நல்ல லேட்டெக்ஸ் பெட்டாவே மாறிடும். பட்ஜெட்லயும் எடுத்துக்கலாம். அந்த லேட்டெக்ஸ் பெட் ரொம்ப பெருசா போகும்போது இல்ல இப்பதான் பெட் வாங்கினேன் இன்னொரு செலவு பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க தாராளமா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான். உங்களுக்கு வந்து 2 இன்ச்சுக்கு அப்புறம் 4 இன்ச் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா பக்கமே 2 இன்ச் ஒட்டி கொடுத்துருவாங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லா வச்சிருக்கேன். ஒரே பீஸ் சீலோட இருக்கு பாருங்க, மேட் இன் தாய்லாந்துங்கிற சீடோட இருக்கும். இது 7 zone டையிங்ல இருக்கும். தாய்லாந்து லேட்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ கிரேடு பி கிரேடு அந்த மாதிரி தாய்லாந்து லேட்டெக்ஸ் ஒரே ஒரு குவாலிட்டி தான், நம்ம தான் வச்சிருக்கோம்.
ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஏ கிரேட் பி கிரேட்ல நீங்க வந்து நேர்ல ஃபீல் பண்ணி கூட பாத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லேட்டெக்ஸ் பெட்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்க நேர்ல வாங்க, உங்க கண்ணு முன்னாடியே நீங்க அந்த ரோல் வச்சிருந்தா பாத்தீங்களா முன்னாடி, அந்த ரோலை நீங்களே சொல்லுங்க இந்த ரோல் எனக்கு ஓப்பன் பண்ணி போட்டு கொடுன்னு. அந்த ரோல் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி போட்டு கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்க கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி கூட கொடுத்துடலாம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட 4 இன்ச்சும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் நிறையவே இருக்கு தெரியுதுங்களா. இதெல்லாம் 4 இன்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா full and full. ஆமா, இது எல்லாமே 4 இன்ச் தான். இந்த பக்கம் வச்சிருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே 4 இன்ச் சீட்ஸ் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ரெகுலராகவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார்கோல் லேட்டெக்ஸ் வந்து நீங்க மற்ற பக்கம் பார்த்துருக்க முடியாது. இது பாத்தீங்க அப்படின்னா சார்கோல் லேட்டெக்ஸ், இந்த மூங்கில் யான் எடுத்து அதுல இருக்க சாம்பல்ல பண்றது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சீலோடு இருக்கு பாருங்க, இதுவும் மேட் இன் தாய்லாந்துங்கிற சீலோடு தான் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு. இது வந்து கிங் சைஸ், இது பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ், அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கஸ்டமைஸ் சைஸ்க்காக வச்சிருக்கோம். ஒரு 7 அடி கேட்குறாங்க அப்படின்னா ஜாயிண்ட் எல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 அடி ஷீட் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு கஸ்டமைஸ் சைஸ்க்காக வச்சிருக்கோம். இந்த அன்சைஸ் ரொம்ப பெருசா கேட்பாங்க. ஆமாங்க, கிங் சைஸ் தான் பெருசு இருக்கிறதுலயே. சில இன்டீரியர் ஒர்க் பண்ணிருப்பாங்க வீட்டுல, ஒரு 7 அடி பண்ணிடுவாங்க. ஒரு ஃபேமிலி கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கட்டலுக்கு அகலம் மட்டும் கொஞ்சம் பெருசா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பில்லோ ஃபுல்லா ஸ்டாக் வச்சிருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பில்லோ. இந்த டப்பா ஃபுல்லா பில்லோ இருக்கு. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் பில்லோ. இது இருக்கு, இங்க பாருங்க அந்த டப்பா வச்சிருக்கேன், அங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கு. இது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பில்லோ வச்சிருக்கோம். இதுவும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. உங்களுக்கு செப்பரேட்டா பில்லோ வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. இது எல்லாமே 6 இன்ச் லேட்டெக்ஸ். இந்த வந்து அப்படியே ஓப்பன்ல இருக்கும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த தாராளமா இல்ல ஒரு கஸ்டமர் வந்து வர முடியல வீட்டில் தான் இருக்கும், ஆனா வந்து நான் என் பெட்டு நீ எப்படி ரெடி பண்ண பார்க்கணும், தாராளமா பாருங்க. இது ஓப்பன் பண்றதுல இருந்து பெட் தைச்சு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுவோங்க. முக்கியமா அந்த செட்டப் ஏற்ற ரொம்ப கிளீனா வச்சிருக்கீங்க. ஆமாங்க, லேட்டெக்ஸுங்கிறது வந்துட்டு ஒயிட் கலரு, அதனால நல்லா கிளீனாகவும் இருக்கணும். அதே ப்ராடக்ட் அப்படிதான். எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா யூசேஜ் தவிர எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டோம். புதுசா ஒருத்தங்க கேட்கறாங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். நிறைய பேர் வந்து நம்ம கம்பெனி நேராக வராங்க, நேரா வந்துட்டு பார்த்துட்டு அவங்க விசிட் பண்றாங்க. விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெட்டு தான் வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வந்த உடனே சரி எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படியே அடிச்சு கொடுத்துறீங்களா, தாராளமா உட்கார சொல்லி கண்ணு முன்னாடி அடிச்சு கொடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மசாஜ் பில்லோ எல்லாம் இங்க பாருங்க, இது எல்லாமே பாக்ஸ்ல தான் இருக்கு, எதுவுமே ஓப்பன் பண்ணி பண்ணது. ஃபுல் அண்ட் பார்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸா தான் கொடுத்து விடுவோம். உங்களுக்கு வருது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணா வச்சிருக்க காரணம் அதுதான். இதை ஓப்பன் பண்ணி போட்டோம்னா இன்னும் நல்லா பிரம்மாண்டமா தெரியும். இருந்தாலும் வந்து கஸ்டமருக்கு ஃப்ரெஷ்ஷா போகணும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே வச்சிருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி கொடுத்து அது மேல ஒரு ஜிப்பு கவர் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். லேட்டெக்ஸ் எல்லாமே இங்க பாருங்க, இதெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஆமா, இது எல்லாமே 6 இன்ச் லேட்டெக்ஸ். உங்களுக்கு 6 இன்ச் திக்னஸ்ல அப்படியே ஃபுல்லாவே வந்துடும். அது அப்படியே ரோல் பண்ணி வச்சிருக்கு. நீங்க கேட்கும் போது அதை அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து வீட்லயே கொண்டு வந்து டெலிவரியும் கொடுத்துருவோம். நீங்க கேட்கற கலர்லயும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பில்லோ ஸ்டாக் எல்லாமே ரெடியா இருக்குங்க. இது வந்து 2 இன்ச் 4 இன்ச் சொல்லிட்டு இதுல இருக்கு. இப்போ ரீபாண்டிங் லேட்டெக்ஸ், இப்போ இந்த 7 ஜோன் லேட்டெக்ஸ் வேணா எனக்கு பிளைனா வேணும், ஹோல்ஸ் இல்லை ரீபாண்டிங் லேட்டெக்ஸ் வேணும், ஆனால் தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் வேணும் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரீபாண்டிங் லேட்டெக்ஸும் வச்சிருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச். இதுல பாருங்க இந்த லைன் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ரீபாண்டிங் லேட்டெக்ஸ் தான். இது எல்லாமே 2 இன்ச்ல வச்சிருக்கோம். இதே ரீபாண்டிங் லேட்டெக்ஸ் 4 இன்ச்ல இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்களா ஃபுல்லாவே வந்து லேட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 4 இன்ச்ல இருக்கு உங்களுக்கு. இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் இல்லாம பிளைனா யூஸ் பண்ணணும், கொஞ்சம் பட்ஜெட்ல யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ரீபாண்டிங் லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான். நார்மலா 7 ஜோன் லேட்டெக்ஸ்க்கு என்ன வாரண்டி இருக்கும் இதுக்கும் வந்து அது சேம் அதே வாரண்டி கொடுத்துடலாம்ண்ணா. அதாவது லேட்டெக்ஸ் வேணும் பட் பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓகே, அப்புறம் இது சொல்லிருந்தீங்க வாரண்டி சொல்லிருந்தீங்க. ஆமாங்க. எவ்வளவு வருஷம் கொடுக்குறீங்க வாரண்டி? இப்போ ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் எடுக்கிறாங்க, நான் சொன்னல 8000 ரூபாய்க்கு, 8000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துடலாங்கண்ணா. 2 இன்ச்சுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துடலாம். பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துடலாம். அந்த 2 இன்ச் ஏதாவது யூஸ் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆகுது, உடஞ்சு போச்சு, இல்ல எனக்கு வந்து ரெண்டா கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வேற பீஸ் வாங்கிக்கலாம். லேட்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த டிஃபிகல்ட்டியும் வரவே வராது, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். 4 இன்ச் எடுக்கிறாங்கன்னா ஒரு 15 வருஷம் கொடுப்போம். 6 இன்ச் 20 வருஷம் வாரண்டிங்கண்ணா. பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். 6 இன்ச் லேட்டெக்ஸ் நீங்க ஒரு ஃபுல் பேர் எடுக்கிறீங்கன்னா 20 வருஷம் வாரண்டி. 2 பில்லோ, ஒரு மெத்த விரிப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரொடெக்டர் கவர், இந்த குல்ட் பெட் எல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. அது நிறைய பக்கம் கிடைக்காது, காசு கொடுத்தாலும் கிடைக்காது. நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன், நீங்க பெட் வாங்க, அந்த குல்ட் பெட் ஃப்ரீயாவே வந்துடும் உங்களுக்கு. அந்த குல்ட் பெட் டெலிவரின்னு சொல்லிட்டு டோர் டெலிவரி தான், நம்ம வந்து வீட்லயே கொடுத்துருவோம். லேட்டெக்ஸ் பெட் எல்லாமே எதுவுமே பார்சல் போறதுல வீட்லயே கொண்டு வந்து இறக்கி வச்சிருவோங்க. அதாவது பார்சல் ஆஃபீஸ் போய் கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் இல்லை, நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றீங்க ஆர்டர் அப்படின்னா உங்க பெட்டை எங்க கம்பெனில எங்க ஸ்டாஃப் ஒருத்தங்க தான் கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுப்பாங்க. அலையணும்னு அவசியம் இல்லை. அலையணும் அவசியம் இல்லை. கொண்டு வந்து என்ன இப்போ டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அப்படி தூக்கி போடுறாங்க. அதனால கொண்டு வந்து வீட்லயே கொடுத்துருவாங்கன்னா கம்ஃபர்டபுளா நாங்களே கட்டல் வரைக்கும் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். ஆனா இதுதான் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட். உங்களுக்கு என்ன பெட் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த பெட் வந்து நம்ம இங்கே தான் ரெடி பண்றோம். இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்திருக்கீங்களா, ரெக்சின் போட்டிருப்பாங்க. எதுக்கு இது போடுறாங்கன்னா பேஷண்ட்ஸ் படுக்கும்போது யூரின் போயிருவாங்க, தண்ணி கொட்டிரும், மருந்தெல்லாம் போடும்போது மருந்தெல்லாம் சிந்திரும், அந்த துணியா இருந்தா அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வந்து நான் ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான்.
அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஸ்ப்ரிங் பெட் ஒரு 8 இன்ச் திக்னஸ்ல இருக்கும். இது வந்து ஒரே கஸ்டமருக்கு போகுது, 3 கலர்ல கேட்டிருக்காங்க. ஒரே கஸ்டமருக்கு இந்த 8 இன்ச் பாக்கெட் ஸ்ப்ரிங் ஒரே வீட்டுக்கு போறதுனால இந்த 3மே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோர் டெலிவரி கொடுக்கணும் அப்படியே வச்சிருக்கோம். எடுத்துட்டு போய் டோர் டெலிவரி கொடுத்துருவோம். ஆனா லோகோ அழகா இருக்குங்க. எல்லாம் அதிகமா பெட் வாங்குறதே கிட்டுக்காக தான் வாங்குறாங்க. குழந்தைகளுக்காக தான், பெரியவங்க ஒன்றும் பெட் வேணா குழந்தைகளுக்காக கம்ஃபர்டபுளா இருக்கணும் தான் பெட்டே வாங்குறோம். அதனால சரி ஓகே குழந்தை இருக்கட்டுமே அப்படிங்கிற போட்டேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன கலர் வேணுமோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பெட், கீழே ஆர்த்தோ, இதுக்கு மேல குஷன், இந்த லேட்டெக்ஸ் தனியா ஹைலைட் பண்ணி காமிச்சிருவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல லேட்டெக்ஸோட ஃபீல் வந்து தனியா தெரியணும். இது ஒரே மாதிரி இருக்கும். இடையில வந்து ஃபிளாப் எல்லாம் கொடுத்துருவோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள காமிக்கிறவாங்க. அந்த மாதிரி இல்ல உங்க வீட்டுக்கு ஏதாவது சோஃபா இருக்கு, ஏதாவது குஷன் வேணாலும் நானே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா சாஃப்டான குஷனிங் இருக்கும். உங்களுக்கு சோஃபால வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வாங்கி போட்டிருப்பாங்க அந்த குஷன் எல்லாம். இந்த மாதிரி குஷனும் வந்துட்டு உங்களுக்கு ஃபோம்ல வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ்ல காமிச்சு பாத்தீங்களா, அதுல குஷன் வேணாலும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்தா நம்ம கிட்ட கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 10-12 கலர் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே ரோலா இருக்கு. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்குவேன். அப்போ வந்து நீங்க இந்த ஃபினிஷிங்ல வரும் உங்களுக்கு ஒரு கலர். இப்போ இந்த பேம்போனா இந்த ஃபினிஷிங் வந்துடும். இதை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருவாங்க. இதே மாதிரி என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருவாங்க. அது நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர்னு சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா டேரக்டா அடிச்சிருவாங்க. நம்ம அப்படி அடிக்காம இங்க பாருங்க கீழே ஆர்த்தோ கொடுத்து இது வந்து ஃபுல் லேட்டெக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 6 இன்ச் லேட்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல இந்த மாதிரி ஃபிளாப் கொடுத்து இதுக்குள்ள வந்து ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் பண்றாங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏன்னா இது 8 இன்ச் லேட்டெக்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க. 8 இன்ச் லேட்டெக்ஸ்னால இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் நம்ம பண்ணிடுவோம். தாய்லாந்து லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 இன்ச்ல லேட்டெக்ஸ் வந்து வரவே வராது. 6 இன்ச் பேர் மட்டும் தான் வரும். அதுக்குள்ளதான் வந்து நம்ம 2 இன்ச் வைக்கணும். இப்படி வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது தனியா தெரியாது. என்ன மேலே 2 இன்ச் ஓட்டுறாங்க அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கும். எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படிங்கிறது இதெல்லாமே கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்கிங் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். அவங்களுக்கு தெரியணும்ல நம்ம இதுதான் பண்றோம்னு. என்னதான் நான் சொன்னாலும் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா நம்ம இந்த பெட்டு தான் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு தெரியும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க நேம் சொல்லி என்ன கலர் செலக்ட் பண்ண சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே கொண்டு வந்து ஃபைனல் அவுட் பண்ணி தைக்கும் போது எல்லாமே காமிச்சிருவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சுக்கு ஆர்த்தோ தனியா தெரியுதுங்களா, ஒரு 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் 4 இன்ச் லேட்டெக்ஸ் ஆர்த்தோ பெட்டு. இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இது பாருங்க என்ன சைஸ்ன்னு. இது ஒரு குயின் சைஸ். இது மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு 60,000 70,000 சொல்லுவாங்க. 4 இன்ச் லேட்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் யாரும் இருக்காது. 2 இன்ச் ஒட்டு தான் போடுவாங்க. உங்களுக்கு 4 இன்ச் லேட்டெக்ஸ் நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன். இந்த 4 இன்ச் லேட்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்துடும். மார்க்கெட்ல ஒரு 60,000 சொல்றேன். இந்த 4 இன்ச் லேட்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 கொடுக்குறேன். குயின் சைஸ் 4 இன்ச் ஆர்த்தோ 4 இன்ச் லேட்டெக்ஸ் 40,000 கொடுக்குறேங்க. கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருவாங்க. வாரண்டி சேம் தான். வாரண்டி இதுக்கு 15 வருஷம் வாரண்டி. 15 வருஷம் 2 இன்ச் போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி. அதே வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் போட்டீங்கன்னா உங்களுக்கு 15 வருஷம் வாரண்டி. இதெல்லாமே வந்து ஸ்டிச்சிங் நம்ம இந்த ஃபிளாப் அடிக்கிறதுக்கு பில்லோ கவர் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா பேம்போ கவர் தான் போடணும். பில்லோக்கும் பாத்தீங்கன்னா பாருங்க இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பில்லோக்கும் தனியா வச்சிருக்கோம். பேம்போ கவர் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சும்மா நார்மல் கிளாத் அந்த மாதிரிலாம் போடாம பக்காவா நீங்க கேட்குற மாதிரியே வந்து இந்த பெட் பேம்போல வாங்கினீங்கன்னா பில்லோ கவர் உங்களுக்கு பேம்போ கவரே தாராளமாக போட்டு கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் லேட்டெக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இங்கே பாருங்க இதுவும் தாய்லாந்து தான். இது வந்து நீங்கள் மசாஜ் இருக்கிற தப்பா நினச்சது இங்கே பாருங்க தெரியுதுங்களா, மேட் இன் தாய்லாந்து சீலோட வந்துடும். இதுவும் வந்து டையிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. 7 ஜோன்ல மசாஜ் டையிங் கூட இருக்கு உங்களுக்கு. நல்லா அக்குபஞ்சர் டைப்ல இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 7 ஜோன்லேயே வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் லேட்டெக்ஸும் வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி மசாஜ் லேட்டெக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. நான் கண்டெய்னர் கணக்கில் இறக்கி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ கூட காமிக்கிற பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. என்னென்ன மேக் பண்ணுறோம், என்னென்ன சைஸில் கேட்குறாங்க சொல்லி இன்ச் பை இன்ச்சாக மெஷர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ச்சு கொடுக்கணும் அதில் இன்ச் பை இன்ச்சாக வந்து மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு மட்டுமே எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. காயர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கில் வந்து போனஸ் ஸ்ப்ரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங் சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஸ்டாக்காக இருக்கு. கோயம்புத்தூரில் கேட்குறீங்க அப்படின்னா உடனே கொடுத்துறாங்க. காலையில் ஆர்டர் கொடுக்குறீங்களா, நீங்க சாயந்தரம் ஸ்டாண்டர்ட் சைஸ்னா உங்க பெட்டு தாராளமா வாங்கிக்கலாம். வெளியூர்ல இருக்கீங்களா அடுத்த நாள் ஸ்டாண்டர்ட் சைஸ்னா உங்க வீட்டுக்கே வந்துடும். அன்சைஸ் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அப்படின்னா மட்டும் ஒரு 2 days டைம் வாங்க. அது ஆர்த்தோ லேட்டெக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளில் கூட நம்ம டெலிவரி கொடுத்துட்றாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோம் பெட். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி ஃபோம் பெட்டால் வெறும் 3,500 கொடுத்துருக்கேன். இப்போ இதோட குவாலிட்டி பாருங்க, இதோட டிசைன் பாருங்க, இதோட திக்னஸ் பாருங்க எவ்வளோ இன்ச் இருக்குன்னு. இது 3,500 கொடுத்துருங்க. சிங்கிள் பெட். ஆமா சிங்கிள் ஃபுல் ஃபோம், எந்த ஜாயிண்ட் வராது. லைட் வெயிட்டா இருக்கும். ஃபுல் ஃபோம் இருக்கு. ஈபி காயிறு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம ஃபினிஷிங் அப்படி நல்லா பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். இங்க வந்து பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ்ல பாத்துருக்கீங்க. இது பாருங்க இது எத்தனை அடி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 7 அடி இருக்கு. ஃபுல்லாவே காமிச்சிருக்கேன். இங்கிருந்து வச்சிருக்கோன்னு காமிச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி இதோட நீளத்தை பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டெக்ஸ் பெட். லேட்டெக்ஸ் பெட் வந்து நம்ம எந்த ஜாயிண்ட் எல்லாம் பண்றது 7 அடி
இது பாருங்க எத்தனை அடி வந்திருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா 8.5 அடிக்கு வந்திருக்கு. ஆமாம் 120 102 இன்ச்சு வந்திருக்குது. 8.25 அடி வந்திருக்குதுங்க. அதுக்கு 8.25 அடி வந்திருக்கு. இதையும் வந்துட்டு ஒரே பெட்டாக வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டெக்ஸ். ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து லேட்டெக்ஸ் பேம்போ ஃபேப்ரிக் போட்டு அந்த மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் வேணும்னாலும் ஆமாம் இப்போ நாங்கள் சொன்னல 11 அடிக்கே பெட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்தங்காட்டி நீங்கள் இது அவைலபிளாக இருக்குன்னு காமிக்கிறோம். இதோட சைடு திக்னஸே வந்து காமிச்சிருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு லேட்டெக்ஸ். எந்த ஒரு உள்ள வந்து ஆர்த்தோவோ ஸ்ப்ரிங்கோ அந்த மாதிரி இல்லை. நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மசாஜ் லேட்டெக்ஸ் போட்டே பண்ணி. இதை மசாஜ் லேட்டெக்ஸ் போட உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குமலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து அந்த லேட்டெக்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே நல்லாவே தெரியும். எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் போடுறோம்னா, குல்ட்டா போடும்போது உங்களுக்கு வந்து அந்த குல்ட்டில் இருக்கிற ஃபோம் வந்து கொஞ்சம் ஹீட் தரும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் இதுக்காக தனியாக வச்சிருக்கோம். சொகுசுலயே எக்ஸ்ட்ரா பிரீமியம் இதெல்லாம். ஆமா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிரீமியம். ஃபேப்ரிக் எதுவுமே ஆகாது. இப்போ நீங்க வந்து ஸ்ப்ரிங் பெட்ல ஒரு பேம்போ குல்ட் போட்டு எடுக்கிறீங்கன்னா அது வேற. அதே மாதிரி லேட்டெக்ஸ்க்கும் பேம்போ தனியாவே இருக்கும். அதனாலதான் அந்த மூங்கில் யான்ல இருந்து வரங்கிறது அந்த மூங்கிலே தனியா அந்த படமாவே போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு போட்டு வச்சிரும். அப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபயர் ப்ரூஃப் பெட்டும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபயர் நம்ம நான் நிறைய விளம்பரத்துல பண்ணி காமிச்சிட்டேன். இந்த தீ பட்டாலும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். பெரிய பந்தமெல்லாம் கூட வச்சு அடிச்சு காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் ப்ரூஃப் பெட் வந்து ஹோட்டல்ஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்கேன். ஹோட்டலில் ஏதாவது வந்து புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த ஹோட்டலுக்கு அப்படி ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன ஆஃபர்னா 10 பெட்டு வாங்குறாங்கன்னு ஒரு பெட்டு ஃப்ரீயாக கொடுத்துடலாங்க ஹோட்டலுக்கு. இப்போ புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதை நம்மளாம் முடிஞ்ச நம்மகிட்ட ஒரு 10 பெட்டு வாங்குறாங்களா ஒரு பெட்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 8 இன்ச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு திக்னஸ்ல இருக்கு. நீங்கள் எத்தனை இந்த சைஸில் கிடையாது ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பெட்டு நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னா நான் தாராளமாக ஒரு பெட்டு ஒரு 50,000 பெட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை. நீங்க என்ன பட்ஜெட்ல வாங்குறீங்களோ அதே மாதிரி சிங்கிள் பெட் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. 10 பெட் வாங்கினா ஒரு குட்டி சிங்கிள் பெட் இல்ல, கிங் சைஸ் 6க்கு 6.5 பெட் ஒரு 10 பெட் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதே 6க்கு 6.5 பெட் ஒரு பெட் ஃப்ரீ உங்களுக்கு. நீங்க என்ன ஸ்பெக்ல பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதே ஸ்பெக்ல ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மட்டும் வாங்கினா இல்ல ஊட்டி இந்த மாதிரி ஆனா ஆல் ஓவர் இந்தியாங்கண்ணா. ஹோட்டல் வந்து நிறைய இருக்கு, எல்லா பக்கமே கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீயாவே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஹோட்டலுக்கு எல்லாமே டேரக்டா கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துருவோம். சைஸ் எல்லாம் சப்போஸ் நீங்க புதுசா ரெடி பண்ணிருக்கீங்க மெஷர்மெண்ட் எடுக்க முடியலனாலும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸா வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க இடத்துக்கு போய் கொட்டேஷன் கொடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வந்து உங்க டேரக்டா உங்களுக்கு வரது பெட் வந்துடும். இதே மாதிரி குவாலிட்டியான ஃபைபர் பில்லோ கொடுத்துருவேன், பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருவேன், டெலிவரி வந்துட்டு எல்லாமே கொடுத்துருவாங்கண்ணா. இந்த ஃபேப்ரிக் வந்து இந்த ஃபேப்ரிக் போறங்காட்டி உங்களுக்கு ரேட் அதிகம் எதுவும் இல்லை. நார்மலா ஒரு பெட் என்ன ரெடி பண்றோமோ அதே ரேட்டுக்கு தான் இந்த பெட்டும் கொடுக்குறாங்க. குயின் சைஸ் நான் உங்களுக்கு ஒரு பாக்கெட் போனஸ் பிக் வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அதே குயின் சைஸ் இந்த ஃபேப்ரிக் போட்டாலும் 10,000 ரூபாய் தான். சரிங்களா, அதே மாதிரி அதுக்கு வர அக்சஸரீஸ் எல்லாமே வந்துடும். இப்போ 2 பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். இப்போ அதுலயே வந்து அடுத்த செட்டப் வந்துருக்கோம். ஆமாங்க, இங்க தான் பாத்துருக்கோம். ஒவ்வொரு செட்டப்புக்கு ஒவ்வொரு பெரிய ஹால். நீங்க வந்து லேட்டெக்ஸ் குடோன்ல இருந்து வந்தீங்க, கஸ்டமர் வந்தாங்கன்னா இங்க இருந்தா போவாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தவொடனே இங்க தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா செட்டப்லயும் போட்டு வச்சிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா ஃபோம் பெட்டு, காயர் பெட்டு, ஸ்ப்ரிங்கு, பாக்கெட் ஸ்ப்ரிங்ல சாஃப்ட், ஸ்ப்ரிங்ல லேட்டெக்ஸ், ஆர்த்தோ சாஃப்ட், ஆர்த்தோல லேட்டெக்ஸ், ஃபைனலா வந்து அந்த ஃபுல் லேட்டெக்ஸ் இது எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். நீங்க வந்து இது எல்லாத்துலயுமே உட்காந்து பாத்துக்கலாம். உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பெட் வேணுமோ நீங்க சொல்ற பெட்டை நான் அடிச்சு தரேன். இது வந்து ஜஸ்ட் வந்து கஸ்டமர் பார்த்து டிசைட் பண்றதுக்காக ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தாராளமா வந்து இல்ல எனக்கு கீழே ஒன்று கட்டல் இருக்கு நம்மகிட்ட, கட்டலை தூக்கி போட்டுக்கோ நீங்க தாராளமா உட்காந்து பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாத்தீங்கன்னா ஃபோம் பெட்டு நார்மலா இந்த மாதிரி ஃபோம் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நார்மலா இந்த மாதிரி தான் ஃபோம் பெட்டு கொடுப்பாங்க. நம்ம அது இல்லாம இந்த மாதிரி மசாஜ் ஃபோம் போட்டு கொடுக்குறேன். மசாஜ் ஃபோம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபினிஷ் பண்ணி ஒரு 6 இன்ச் திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு, ஒரு 6 இன்ச் திக்னஸ்ல வந்துடும். இந்த மாதிரி ஃபோம் பெட் எல்லாம் டபுள் பெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 8,000 ரூபாய் கொடுக்குறேங்க. 8,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு பில்லோவும் வந்துட்டு ஃப்ரீயாவே கொடுத்துறோம். நம்ம டெலிவரியும் வந்துட்டு ஃப்ரீயாவே கொடுத்துறோம். பில்லோவும் ஃப்ரீ, டெலிவரியும் ஃப்ரீயாவே கொடுத்துறோம். இந்த மாதிரி காயர் பெட்டும் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி காயர் போட்டு நல்ல டென்சிட்டிங்க, 85 டென்சிட்டி வரும். இங்க பாருங்க நான் கால் வைக்கிற ஏதாவது உள்ள போதும் நல்லா இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். நார்மலா என்ன முன்னாடி புதக்குன்னு உள்ள போயிடும் நார்மல் காயர். இது 85 டென்சிட்டி. இதுக்கு மேல குஷன் கொடுக்குறேன். இது இந்த அளவுக்கு மட்டும் குஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த வயசானவங்களை யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரிங் பெட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி கொடுத்துறோம். இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் வந்துடும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர், டெலிவரி அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே கொடுத்துருங்க. இந்த ஃபினிஷிங்ல ஒரு பெட் ஸ்ப்ரெட் உங்களுக்கு. இதே சேம் இதே கலர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லோ கவரும் உள்ள வந்து 2 அட்டாச்சா வந்துடும். இது டெலிவரி ஃப்ரீயா கொடுத்து ஒரு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துடலாங்க. 5 வருஷம் வாரண்டி கொடுத்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பெட். இது வந்து போனல் ஸ்ப்ரிங். இது பாத்தீங்க அப்படின்னா 8 இன்ச் திக்னஸ்ல வரும். டாடா ஸ்டீல் போட்டு உள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வழுக்காம இருக்கிறது இந்த மாதிரி வலையெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி வலை எல்லாமே வந்து தனியாவே கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் வந்து ஷேக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறா, வீட்டுல குழந்தைகளை ஏறி குதிக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்ல இதை விட கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கோம்.
நீங்க நிறைய இது பார்த்துருப்பீங்க நம்ம ஜீரோ டிஸ்டர்பன்ஸ். இது பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த உடனே நல்லா உள்ள போகும். பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். நல்லாவே நல்ல குஷனிங் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்ல இதை விட நம்மளுக்கு அல்ட்ரா குஷன்ல வேணும் அப்படின்னாலும் இங்க பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ தூரமா இந்த 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் குஷன் பாருங்க. இது எவ்வளோ குஷனிங் இருக்குது பார்த்தீங்களா? இது ஆல்ரெடி ஸ்ப்ரிங்கே குஷனிங் தான். இதுக்கு மேலே போட இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டில் வந்து குழந்தைகளை யூஸ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பூச்சி ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு 80 கிலோ இருக்கீங்க, இல்லை ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 35-40 வயசுக்கு மேலே தாண்டிட்டாவே நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் காமிச்சோம்னா இந்த லேட்டெக்ஸை வந்து ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து லேட்டெக்ஸு பாக்கெட் ஸ்ப்ரிங்கு போட்டு மேலே வந்து இந்த மாதிரி தாய்லாந்து லேட்டெக்ஸ் போட்டு நீங்கள் கேட்குற கலரில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 இன்ச் திக்னஸ் வரும். இது குயின் சைஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 சொல்கிறாங்க. நான் சொல்கிறது தாய்லாந்து லேட்டெக்ஸ் போட்டு. சரிங்களா? நீங்கள் வந்து ஃபைனலாக நீங்கள் எங்கே வாங்கினாலும் தாய்லாந்து லேட்டெக்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. நம்ம போட்டு தரோம். குயின் சைஸ் 28,000 கொடுக்குறேங்க. 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஓகே, ஒரு பெட் ஸ்ப்ரெட்டும் கொடுத்துட்றேன், டெலிவரியும் கொடுத்துட்றேன். வீட்டில் டோர் டெலிவரி கொடுத்துறாங்க, நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம். 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம். எனி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப வயசாயிருச்சு அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஆர்த்தோ மேட்ரஸ் வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸ், இந்த மாதிரி 4 இன்ச் ஆர்த்தோ, இந்த மாதிரி 2 இன்ச் சாஃப்ட் போட்டு நார்மலாக ஆர்த்தோ சாஃப்ட் மேட்ரஸ் இப்படி தான் வரும். ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இன்ச் மசாஜ் ஃபார்ம் போட்டு நீங்கள் கேட்குற கலர் குல்ட்டு போட்டு கொடுத்துருவோம். இப்போ இவ்வளோ தான் போகும், இதுக்கு மேலே உள்ளே போகாது. படுக்கும்போது அப்படின்னா இடுப்புக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். இன் பர்சனலாக நீங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? காமனாக ஒரு 80+ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது வெயிட் 80+ இருக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டால் நம்ம என்கொயரி பண்ணுவோம், என்ன ஏஜ் சார், என்ன வெயிட். அவங்க எல்லாருமே கேட்கறது நீ மற்றதான் நம்ம கூப்பிட்டு நீ என்ன டாக்டரா அப்படின்னு. நம்ம எதுக்காக அதை கேட்குறோம் அப்படின்னா, நீங்க என்ன வெயிட், ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, ஒரு 80 கிலோக்கு மேலே இருந்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பெட்ல படுத்தீங்கன்னா குஷனிங் அதிகமாக இருக்கும். பெட்டில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நம்ம உடம்பு வந்து அந்த பெட்டுக்கு சூட் ஆகலை அப்படின்னா பேக் பெயின் வந்துடும். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணவங்கன்னா தாராளமாக பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 35க்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்ப்ரிங் பெட் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பேக் பெயின் 100% வந்துடும். அதனால நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஏஜ் தான், அந்த ஏஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்க வந்து ஸ்ப்ரிங் பெட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸ் போய்க்கலாம். அந்த ஆர்த்தோ மேட்ரஸ் போயிட்டா அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ரொம்ப ஹார்டா இருக்கும், கீழே போகவே போகாது. இந்த அளவு குஷன் மட்டும் தான் உள்ள இருக்கு. இவ்வளவுதான் உங்களுக்கு குஷனிங்கே இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். திரும்பி படுக்கும்போது இடுப்பு கிட்ட பெயின் இருக்கிறதால நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். இது மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ மேட்ரஸ்னாவே 50,000 கொடுத்துட்டு இருக்காங்க. குயின் சைஸ் இது 20,000 கொடுக்குறாங்க. 2 பில்லோ, ஒரு மெத்த விரிப்பு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி, டோர் டெலிவரி எல்லாமே கொடுத்து 10 வருஷம் வாரண்டி கொடுத்து இது 20,000 கொடுக்குறோம் குயின் சைஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்த்தோல லேட்டெக்ஸ் போட்டுக்கலாமான்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து மசாஜ் ஃபோம் போட்டிருந்தேன், இது ஆர்த்தோ, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குஷனு, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டெக்ஸ். இது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அல்ட்ரா ப்ரீமியமாக இருக்கும். இப்போ அந்த ஸ்ப்ரிங் பெட் யூஸ் பண்ணும்போது அதில் லேட்டெக்ஸ் போட்டிருக்கீங்க, நான் லேட்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியாதானா தாராளம் யூஸ் பண்ணலாம். இதில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் பெட் யூஸ் பண்ணுறவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், சொகுசாக இருக்கும், ரொம்ப உள்ளே போகாது, அளவான குஷன் இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் திக்னஸில் வந்துடும். இதுக்கு மேலே வந்து ஆலுவேரா ஃபேப்ரிக், பேம்போ ஃபேப்ரிக், டெனிம் ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணுமோ அது போட்டுக்கலாம். சொகுசுலேயே உச்சகட்டமாக இருக்கும். ஆமாம், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வாரண்டி இருக்கு. இப்போ நானே சஜஷன் பண்ணுறேன், சார் நீங்கள் ஒரு 85 கிலோ வெயிட் இருக்கீங்க, இந்த பெட் யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன். இந்த பெட் நீங்கள் வாங்கி என்ன நம்பி யூஸ் பண்ணுறீங்க, இதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கொடுங்க, பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸ். லேட்டெக்ஸ் பெட் போடுறவை எந்த கம்ப்ளைண்ட் வரவே வராது. ஆர்த்தோல லேட்டெக்ஸ் போடும்போது இன்னும் எந்த கம்ப்ளைண்ட் வராது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது ஃபுல் லேட்டெக்ஸ் உங்களுக்கு காமிச்சல, இந்த மாதிரி வந்து ஃபுல் ஷீட்டாக வந்துடும். இதுல இவ்வளவு திக்னஸ் இருக்கு. ஆமா, இது ஒரு 6 இன்ச் திக்னஸ்ல அப்படியே வந்திருக்கு. உங்களுக்கு காமிச்ச பாத்தீங்களா, அங்க வந்து ஃபினிஷிங் காமிச்ச பாத்தீங்களா 8 இன்ச். இதுக்கு மேல தான் வந்து நம்ம அந்த 2 இன்ச் வந்து நம்ம வந்து இப்படி போட்டு கொடுக்குறோம். இந்த போட்டு கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹைட்டாவும் இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி என்னடா அழுக்கா இருக்குன்னு நினைச்சிராதீங்க. இது பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டெமோக்காக வச்சிருக்கோம். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பாத்துறது, அதனால வந்து டெமோக்காக வச்சிருக்கோம். இது யாருக்கும் யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா இது வந்து இன்னொரு கஸ்டமர் கொடுக்கவும் முடியாது. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேட்டெக்ஸ் பில்லோ கொடுப்பேங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஜிப் கவர் போட்டு தான் கொடுப்பேன். நீங்க வீட்டுல வந்த அப்புறம் ஓபன் பண்ணியும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஜிப் கவர் போட்டு கொடுப்போம். அதே மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டும் வந்து பெட் ஸ்ப்ரெட் உள்ளே வந்து இது எக்ஸ்ட்ரா, இது ஒரு பில்லோ கவர் கொடுத்துருக்கேன்னா அது இல்லாம இதுல ஒரு பில்லோ கவர் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரொடெக்டர் கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு சொட்டு தண்ணி, ஒரு குடம் தண்ணி ஊற்றினாலும் ஒரு சொட்டு போகாது. நீங்க இது வாங்கிக்கங்க, உங்க பெட்ல போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குடம் தண்ணி எடுத்து மேலே ஊற்றிருங்க. உள்ள போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெட்டுக்கும் காசு ஃப்ரீயா தான் தர்றேன். இதையும் நீங்க வச்சுக்கலாம், பெட்டை திருப்பி தர வேண்டாம். உங்க வீடியோ நான் பார்த்துட்டேன். ஆமா, வாட்டர் ப்ரொடெக்டர் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கும். இந்த பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குல்ட் பெட்டும் ஃப்ரீயா தரேன். இந்த மாதிரி குல்ட் பெட்டு வந்துட்டு ஒன்று ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. உங்களுக்கு வந்து இந்த பெட்டுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்னா, இந்த மாதிரி 2 லேட்டெக்ஸ் பில்லோ கொடுத்துருவேன், அதுக்கு மேல இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருவேன், வாட்டர் ப்ரொடெக்டர் கொடுத்துருவேன், இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குல்ட் பெட்டும் கொடுத்துருவேன், டோர் டெலிவரி வீட்லயே டோர் டெலிவரி கொடுத்துருவேன், 20 வருஷம் வாரண்டி தரேன். பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் நீங்க. ஏன்னா 6 இன்ச் தாய்லாந்து லேட்டெக்ஸுங்க போது 2 இன்ச்சு அந்த அளவுக்கு உழைக்குதுன்னா 6 இன்ச்சு எந்த அளவுக்கு உழைக்க நினைக்கிறீங்க?
நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. அதான் ஒண்ணுமே ஆகாது அப்படின்றனால தைரியமா சொல்றீங்க. கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நம்ம எனக்கு வாரண்டி இருக்கு. சப்போஸ் நீங்க கொடுத்தா நானுமே மாத்திக்கிறேன், எனக்குமே வாரண்டியோட தான் தராங்க. கம்பெனியில் மாத்திக்கலாம். ஆமா மோஸ்ட்லி வராது நீங்க சொல்ற மாதிரி. ஆமா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி டையிங் அந்த மாதிரி தானே பண்ணிக்குது. பெட்டோட டையிங் பாத்தீங்கன்னா பாருங்க 1 2 3 இது கால் இடம் வர இடம் வந்தாங்கட்டி அந்த டையிங் சென்டர்ல பாருங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கா. அதே மாதிரி இப்ப மேல பாருங்களேன், மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 டையிங் இருக்கு. நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி இதை பண்ணிருக்காங்க. அவ்வளவு பார்த்து பண்ண பெட்ல கண்டிப்பா வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. மேக்ஸிமம் பெட்ல வந்து அதிகமா கம்ப்ளைண்ட் வருது என்ன, குழி விழுந்துருச்சு. வேற எனக்கு தெரிஞ்சு எந்த கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரி வராது. ஸ்ப்ரிங் பெட்னா ஸ்ப்ரிங் உடைஞ்சிருச்சு, நம்ம கிட்ட குவாலிட்டியான டாடா ஸ்டீல் ஸ்ப்ரிங் ஏதாவது யூஸ் பண்றோம், ஸ்ப்ரிங் உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி குவாலிட்டியான 7 தாய்லாந்து லேட்டக்ஸ் யூஸ் பண்றோம், குழி விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட். அடுத்த செக்ஷன் வந்து கட்டிலுக்கு வந்தாச்சு. ஆமா கட்டிலுங்கண்ணா. இப்போ வந்து மெத்த மட்டும் தான் பண்ணோம். இப்போ என்னன்னா ஒரு பக்கம் கட்டல் வாங்கிடுவாங்க, நம்மகிட்ட மெத்த வாங்குவாங்க, அவங்களுக்கு சைஸ் சொல்ல தெரியாது. கஸ்டமைஸ் சைஸ்னாலும் வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளே கட்டல் பண்ணி கொடுத்துடலாம். என்ன நார்மல் என்ன டிசைனாலும் நம்ம பண்ணி கொடுக்க தான் போறோம். அதனால கட்டலும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி கட்டலாம் பாருங்க, இந்த மாதிரி உட்ல போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் பெட் போட்டு ஒரு குயின் சைஸ் மேட்ரஸ் நீங்க நார்மலா கடையில வாங்கினீங்க அப்படின்னா எப்படி ஸ்ப்ரிங் மேட்ரஸே உங்களுக்கு ஒரு 20 ரூபா சொல்லுவாங்க, கட்டல ஒரு 20 ரூபா 25 ரூபா சொன்னாங்கன்னா ஒரு 45 ரூபா வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு இதுல டெலிவரி எல்லாம் சேராது. கண்டிப்பா ஒரு கடையில் வாங்கினா டெலிவரிக்கெல்லாம் நீங்க தான் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குயின் சைஸை சொல்றேன், இந்த மாதிரி கட்டில் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பெட் போட்டு 2 பில்லோ ஒரு மெத்த விரிப்பும் கொடுத்து நான் உங்களுக்காக 28,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்கேன். டோர் டெலிவரிங்க, வீட்டில் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங் சார்ஜஸ் கிடையாது, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் கிடையாது. 28,000 ரூபாய்க்கு குயின் சைஸ் கட்டில், குயின் சைஸ் ஸ்ப்ரிங் பெட், 2 பில்லோ பெட் ஸ்ப்ரெட்டோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா இதுலயும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் அபார்ட்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஆமாங்க, குறைஞ்சபட்சம் 10 மாடியாவது இருக்குது. கண்டிப்பா ஒரு 5 மாடின்னு வச்சுக்கலாம். ஆனா எல்லா பக்கம் கொடுத்துட்டு தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபன் மால் கிட்ட ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலா வந்து அது 8வது ஃப்ளோர் ஏபிசின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து முதல்ல ஏபிசின்னு ஈஸியா இருக்கும், 1 2 3 இருக்கும். இப்போ 112 113 எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு 3 அபார்ட்மெண்ட் சேர்த்து தேடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கடைசியா அந்த ரூம்ல போய் போட்டு தான் வந்தாங்க, வச்சுட்டுலாம் வரல. 8வது ஃப்ளோர் 3 அபார்ட்மெண்ட் தேடி 3வது அபார்ட்மெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரே இடத்துல 3 பில்டிங் இருக்கு, பிளாக் 3 பிளாக் இருக்கு. அந்த 3வது பிளாக்ல தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து விட்டுட்டு வந்துட மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கு கொண்டு வந்து தரணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கரெக்டா கைட் பண்ணா போதும், நாங்க பக்காவா கொண்டு வந்து கொடுத்துருவோம். எத்தனாவது மாடியா இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாங்க. நிறைய பேர் பிராக்டிகலா ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்டிஸ். ஆனா இப்போ கஸ்டமருக்கு நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி சொன்ன காரணம் என்னன்னா, நம்ம பணத்தை வாங்கி வச்சுக்குவோம், ஃபைனலா வந்து டெலிவரி எப்போ நம்ம ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். நான் கஸ்டமரா அனுபவப்பட்டிருக்கேன். பணத்தை வாங்கிடுவாங்க, கொண்டு வந்திருக்க வாசல் வச்சுட்டு போயிடுவேன், தேவையான எடுத்துக்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பெட் வாங்கி நீங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணுங்க, நான் கொண்டு வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்து நீங்க மனநிறைவோட மீதி 9,000 ரூபாய் கொடுங்க, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா ஆமா, இது உண்மைதானே. நீங்க வந்து போறீங்க, இப்போ ஒரு பக்கம் நல்லா குவாலிட்டியா பண்றீங்க அப்படின்னா அந்த டிரைவருக்கோ இல்ல அந்த ஏத்துறவனோ 100 200 கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்படி கொடுக்காம யாரும் இருக்கிறதுல. அதனாலதான் இந்த குவாலிட்டியான கட்டளை எதா இருந்தாலும் சரி நம்ம கொண்டு வந்து பக்காவா மாட்டி கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற டிசைன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரே மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 8 கட்டல வந்து புக் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஒரு ஊட்டியில வந்து ஒரு நீங்க அந்த பெட் பாத்தீங்களா, ஒரு 10 பெட், அந்த 10 பெட் இந்த 10 கட்டலும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசார்ட்டுக்கு போறக்காக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு நாளானைக்கு அவங்க எடுத்துக்கலாம், நீங்க வரங்காட்டி அப்படி வீடியோல காட்டலாம்னு சொல்லி அப்படியே போட்டு வச்சிருக்கோம். அந்த ரெசார்ட் பேர் சொல்லுங்க, நாளைக்கு அந்த ரெசார்ட்டுக்கு போய் நான் வந்து ரெசார்ட் பேர் சொல்லக்கூடாது சரிங்களா? ஏன்னா வந்தோடனே எனக்கு பிடிச்சது இந்த காட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி பேட்டர்ன் இன்னும் இருக்கு, காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி தேக்கில் இருக்கு பாருங்க. தேக்கில் அந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்துருக்கீங்களா? நார்மலா வந்து 4 குச்சி இந்த பக்கம் 4 குச்சி தேக்கில் அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி கார்விங் டிசைன்ல இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க எவ்வளவு ஃபைன் ஃபினிஷிங் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? நல்ல ஃபைன் ஃபினிஷிங்ல இருக்கும், ஷார்ப் எட்ஜ் இல்லாம இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு டபுள் கட் தாங்க. ஒரு 6.25 ஃபுல் டீக்கு 19,500 ரூபாய் கொடுக்குறேங்க டெலிவரியோட. ஃபுல் டீக்கு ஆமா 19,500 ரூபாய் கொடுக்குறேங்க. இந்த ஃபினிஷிங்ல நீங்க தேக்கு மரம் எடுத்துனாமே கண்டிப்பா கோடு அந்த மாதிரி இருக்கும். இது ஃபினிஷிங் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பக்காவா இருக்கும் உங்களுக்கு. இதுவும் புக் பண்ணி தான் வச்சிருக்காங்க, அதனாலதான் கவர் கூட பிரிக்காம வச்சிருக்கேன். இது இன்னைக்கு டெலிவரி ஆயிரும். லெக்கும் பாருங்க சரியான தடியா. ஆமா நல்லா 4க்கு 4 போட்டிருப்பாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் காட்டி, இது குயின், இது பாத்தீங்கன்னா கிங். உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க அபார்ட்மெண்ட் இருக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு நீங்க சொல்ல. இப்ப கிங்லன்னு பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு தனி பார்ட் வந்துடும். அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா தனித்தனி பார்ட்டா வந்துடும். அது ஒரு தனி பார்ட்டா வந்துடும். அதனால ஈஸியா எடுத்து கொண்டு போய் நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, சப்போஸ் நான் இப்ப மாட்டி கொடுத்துருவேன், நாளைக்கு ஷிஃப்ட் ஆகணும், நீங்க எப்படி எடுத்துட்டு போவீங்க? அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களே வந்து ஈஸியா வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறோம், நீங்க தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதுல 2 பீஸா இருக்கறனால அதோட ஸ்ட்ரெngth வந்து ஆமா ஒரு 3 அடி போது ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஒரு 3 அடி கூட உள்ள போகாத அளவுக்கு எல்லாம் எந்த வீடும் இருக்காது. ஒரு சின்ன வீடு இருந்தாலும் ஒரு 3 அடி கட்டல வந்து ஈஸியா கொண்டு போய்க்கலாம். அதனால 6 அடியே 3 அடியே போடும்போது ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம். நான் கேக்குறது என்னன்னா, இப்போ இதுல 2 பீஸா வச்சிருக்கீங்களா? ஆமாங்க.
அதனோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ வந்து நான் சும்மா மாட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த சின்ன கேப் தெரியுது பாத்தீங்களா? ஆமாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் 100% அந்த கேப் கிடையாது. இப்போ வந்து இப்போ இங்கே போட்டு எல்லாம் டைட் பண்ணிக்க முடியாது. இப்போ ஜஸ்ட் சும்மா ஜஸ்ட் மாட்டி டெமோக்காக வச்சிருக்கீங்க. டெமோக்காக வச்சிருக்கேன். வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்கேன். வீட்ல வந்து பக்காவா எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். தூரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரே கட்டல் மாதிரி தான் தெரியும். அதனோட ஸ்ட்ரென்த் நல்லா தான் ஆமா, ஃபுல் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க மாட்டினதுக்கு அப்புறம் மேல ஏறி நின்னு கூட பாத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வச்சிருக்கோம். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மாடல் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜில் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கீழே ஒரு அண்டர் ஸ்டோரேஜ் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டிசைன் வந்து அந்த இடத்துலையும் இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டிசைனில் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஸ்டோரேஜும் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன இவ்வளோ பெருசு இருக்கு? ஆமாம், இந்த மாதிரி இது ஒன்று மட்டும் இல்லை, 2 இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு, இந்தக்கும் வந்து ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. இந்த மாதிரி கட்டலாம் இந்த 2 பக்கம் தேக்கு சென்டரில் ஃப்ளைவுட் போட்டு நீங்கள் தேக்குனாவே உங்களுக்கு 40,000 50,000 சொல்லுவாங்க. நான் இந்த ஸ்டோரேஜோட சொல்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் எல்லா ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 35,000 பண்ணி கொடுக்குறேங்க. கிங் சைஸ், சிங்கிளோ டபுளோ கிடையாதுங்க. 6 காரு, இதுவும் 2 பேட்டா வந்துடும். தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து கிங் சைஸும் 35,000 பக்காவா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த டிசைனில் வேணா பண்ணிக்கலாம். சேம் அதே மாடல் தான். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துலாம். ஆமாங்க. இந்த இடத்துல வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா 8 கிட்ட வந்து உட்காருவாங்க, பெட்டிங் போட்டுருவாங்க. சாயும் போது எனக்கு கம்ஃபர்டபுளாக வேணுங்கிறதுக்கு இந்த குஷன் ஹெட்டுக்கு இந்த ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். நைட் ஏதாவது டேப்லெட்ஸ் வைக்கிறாங்கன்னு அதுக்குள்ள வச்சுட்டு இது சாஞ்சு உட்காந்துக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அதோட இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எங்கே எந்திரிச்சு போனதில்லை, ஈஸியாக எடுக்கிறதுக்காகவும் வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். டேப்லெட்ஸ் வைக்கிறாங்களோ இல்லையோ, ஃபோனும் சார்ஜரும் வைக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக ஒன்று வச்சிருக்கேன். காட்டுறேன் உங்களுக்கு. ஃபோனும் சார்ஜுக்குமே வந்து ஸ்பெஷலாக ஒன்று வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டோரேஜ் இந்த சைட்லேயும் வந்துடும், உங்களுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாமே வந்துடும். நீங்கள் கேட்டீங்களா ஃபோனும் சார்ஜும் போடுறதுக்கு வந்து இது பண்ணிக்கலான்னு. இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஃபோனும் சார்ஜும் போடுறதுக்கு உண்டானது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி சார்ஜ் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஒரு ரூம் இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எந்திரிச்சு போகணும், தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா, இங்கே பாருங்க இந்த மாதிரி லைட்டும் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. நைட் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரு லேடியில், ஒரு வயசானவங்க அப்படின்னா எந்திரிச்சு போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லை குழந்தைகளை வச்சிருக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைய தனியாக விட்டு எந்திரிச்சு போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒன்று எடுக்கணும், ரொம்ப ரூம் இருட்டாக இருக்குன்னா இந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா போதும், உங்கள் பெட்ரூமுக்கு அளவான அந்த கட்டலுக்கு அளவான லைட்டு மட்டும் எரியும். டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பார்த்தீங்கன்னா நார்மல் ரூமில் லைட் போடாங்க, டக்குனு எல்லாம் முடிச்சிருவாங்க, எதுக்கு லைட்டு போகிறேன்னு. இது வந்து அளவாக இருக்கும், உங்கள் கட்டலுக்கு அளவாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏதாவது தேடணும், ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நிறைய மருந்து வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மருந்து குழந்தைகளுக்கு வச்சிருக்காங்க, எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால எடுத்து லைட்டை போட்டு பார்த்து எனக்கு கொடுக்குறக்காக தான் அது வச்சிருக்கோம். ப்ராக்டிக்கலாக அதனோட யூஸ் என்னன்றது கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் சின்ன யோசிக்கணும்ல, இப்போ கஸ்டமர் என்ன விரும்புறாங்க, கண்டிப்பாக அவங்க தேடுவாங்க, இந்த மாதிரி இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் யோசிச்சு ஒவ்வொன்றா பெட்டில் இல்லை கட்டல்லையும் பார்த்து அப்படின்னா யோசிச்சு தான் ஒரு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும். வாங்கினா இதை மட்டும் வாங்கினா அது பெனிஃபிட்டாக இருக்குது, இன்னொருத்தவங்க உங்ககிட்ட கேட்கும்போது தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அதுக்காக தான் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன பியூட்டினா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கூட ப்ளக் பாயிண்ட் வந்துருது. ஆமாம், ப்ளக் பாயிண்ட் வந்துடும். உங்களுக்கு பின்னாடி ஜஸ்ட் எல்லாமே லைன் கொடுத்துறேன், நீங்கள் பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். இது வேணும்னா நீங்கள் இங்கேயே ஆஃப் பண்ணிக்கலாம், வேற எங்கேயும் போன இல்லை, ஜஸ்ட் இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் இங்கே ஆன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நீங்கள் ஃபிட் பண்ணும்போது இதையும் நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க போட சொன்ன இடத்துல கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டே வந்துருவோம். நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், எதுவும் ஆகாது. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அதனால வந்து நீங்களே ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு, பல்ப் ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்களே மாத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. காட்டு கொண்டு வந்து ஃபிட்டிங் பண்ற வேலை மட்டும் இல்லாம கூடவே எலக்ட்ரிக்கல் வேலையும் பண்ணி கொடுத்துடலாங்க. ரைட். அப்புறம் இந்த அண்டர் ஸ்டோரேஜ் வேணும் எனக்கு, என்ன உங்களுக்கு காமிச்ச மாதிரி எனக்கு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, அதுவும் பண்ணி கொடுத்துடலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் மட்டும் வந்துடும், ஹெட் கிட்ட மட்டும் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இது பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இது குயின் சைஸுங்க, மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு 40,000 45,000 சொல்லுவாங்க. நான் இது குயின் சைஸும் உங்களுக்கு 22,000 கொடுக்குறேங்க. வெறும் 22,000 டெலிவரி ஃபிட்டிங்கு எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கு மதுரைக்கு தான் போகுது. இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபிட் பண்ணி அந்த கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து இன்ச் பை இன்ச்சாக அனுப்பிச்சிட்டு அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொண்டு வருவோம். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்ணி வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சிட்டு தான் கொடுப்போம். இல்லை உங்களுக்கு இது மாதிரி வேற டிசைன் இந்த மாதிரி சிம்பிளாக சில பேர் கேட்பாங்க. இது என்ன பிரைஸ் சொல்லியிருந்தீங்க? இது வந்து குயின் சைஸ் 22,000 சொல்லியிருந்தாங்க. இப்போ இது மதுரைக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இல்லை அதான் ஃப்ரீ தாங்க, நான் சொன்னதான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறத கொண்டு போய் வீட்டிலே கொடுத்துருவோம், நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். கட்டலுக்கும் வந்து மதுரை, சென்னை, பெங்களூரு, கேரளான்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் நம்மளே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கஸ்டமைஸ் சைஸில் வேணுனாலும் பண்ணி கொடுக்குறேங்க. இப்போ ரூமில் வந்து நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறோம், இடம் இருக்குது, எனக்கு ஒரு 7க்கு 7 கட்டல் செஞ்சு கொடுன்னா சொல்லுங்கள், தாராளமாக நான் செஞ்சு தரேன். அதே போல் இப்போ இந்த கட்டில் வந்துட்டு 22,000 சொன்னீங்க. 22,000. இப்போ நமக்கு அது இது கூடவே வந்துட்டு ஆர்த்தோபெடிக் அப்படின்னா ஃபுல்லி லேட்டெக்ஸே போகிறாங்கன்னு நீங்கள் இன்னொரு சொல்கிறேன், கட்டலும் மெத்தையும் சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் தரேன், சரிங்களா? கட்டலும் மெட்டையும் சேர்ந்து இப்போ பெட்டும் கட்டலும் சேர்ந்து இருக்கிறீங்க, கட்டல் வந்து ஒரு 22,000 வருது. இப்போ குயின் சைஸ் பெட் எடுக்கிறீங்க, அது ஒரு 28,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுக்கு சேர்ந்து ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம் உங்களுக்காக.
நீங்க இவ்வளவு ரொம்ப கேட்குறீங்க வியூஸுக்காக. அதனால கட்டண மெத்தையும் சேர்ந்து எடுத்தா ஒரு ஆர்த்தோ லேட்டக்ஸ் பெட்லையும் அந்த மாதிரி ஒரு குயின் சைஸ் கட்டில் எடுக்கிறாங்க, ஒரு 5000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். இன்னொன்று நான் கேட்குறது இன்னொன்று என்னன்னா, ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. அவங்களால ஃபுல் பேமெண்ட் டக்குன்னு ரெடி பண்ண முடியல, கார்டு ஸ்வைப் பண்ணணும் அப்படின்னா முடியுமா? இதெல்லாம் நம்ம கொண்டே வந்துருவோம். நம்மகிட்ட கார்டு மிஷின் இருக்கு, நீங்க தாராளமா ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஓ, வீட்டுக்கே மிஷின் கொண்டு போகணும்னாலும் கொண்டு போய்க்கலாம். அங்கே கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி வேணாலும் பண்ணி கொடுத்துறேன். இப்போ வரைக்கும் பண்ணதில்ல. கிரெடிட் கார்டு இல்லைனாலும் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு இல்லைனாலும் இனிமேல் பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். நீங்க என்ன வீடியோ எதுவுமே எடுத்து பாருங்க, எதுவுமே சொல்லிக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, நீங்க வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஆதாரம் பேன் மட்டும் கொண்டு வாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 50% இஎம்ஐ பண்ணி கொடுத்துறேன். ஒரு 50,000 வருது அப்படின்னா 25,000 நான் உங்களுக்கு இஎம்ஐ பண்ணி கொடுத்துறேன். ரைட். ஓகே. அதே மாதிரி இந்த டிசைன்ல உங்களுக்கு சிம்பிளா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிங் சைஸ் எல்லாமே 20,000 கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் சைஸ் கட்டலாம் 20. குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா 18,000 வரும். கிங் சைஸ் 20,000 வரும். அதே மாதிரி டெலிவரியும் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும் கொடுத்துடலாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து கட்டில் மெத்தை இதெல்லாமே காமிச்சு என்னென்னு அடுத்து சோஃபாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவும் பண்ணி கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் மாடல் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 5 சீட்டர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியா இந்த ஹெட் ரெஸ்டோட வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேசிக்காகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு ஹைஃபையாக வேணும் அப்படின்னாலும் ஹைஃபையான சோஃபாவும் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ சீட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்திருக்கோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 16 ரூபாலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சோஃபா உங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்குது, அதாவது குஷன் மாற்றினாலும் இந்த மாதிரி வந்து குஷனும் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி குஷனும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு கட்டல் மெத்தை சோஃபா இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ரூப் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். டிவி ஸ்டாண்டும் பண்ண போகிறோம். அதனால தொடர்ந்து இப்போ நம்ம இவரோட சேனலையும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் சேனல் இருக்கு, அதுலேயும் பாருங்க. ஒன்று அப்கிரேட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம் ஒரே இடத்துல எல்லாமே வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். தாராளமாக நான் பக்கம் பண்ணி. மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா லைவாக பார்த்துட்டோம். மேக்கிங் நடந்துட்டு இருக்கு, நம்ம யூனிட்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதே போல இப்போ காட்டு வந்துட்டு சப்போஸ் பாக்குறவங்களுக்கு டவுட் இருக்கு, இவங்க ட்ரேட் தான் பண்றாங்களா இல்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க வந்து பாத்துக்கலாம். நீங்க அதுக்கும் வந்து நம்ம இருக்கு. ஏன்னா வந்து கட்டல மட்டும் ஒரே இடத்துல ஏன்னா அதை பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல நாம இங்க பெட் பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா இருக்கு, ஆனா அங்கெல்லாம் அவ்வளவு நீட்டா இருக்கு. அதனால காட்டவும் இல்ல. நீங்க கஸ்டமர் ஏதாவது நேர்ல வந்து பார்க்கணும்னு நீங்க தாராளமாக நான் கூப்பை கூட காட்டுறேன். ரைட், அவ்வளவுதான். டவுட்ஸ் கிளியர். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நிறைய பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மிகப்பெரிய யூனிட் இருந்தாலும் என்னோட கடமை நான் கேட்க வேண்டியது நான் கேட்டுறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கோயம்புத்தூர்லயே நம்ம எவ்வளவு பெரிய யூனிட். நீங்களும் நிறைய கம்பெனிஸ் போயிருப்பீங்க, பார்த்துட்டு அதான் சொல்லுவாங்க. நம்மளதான் எவ்வளவு பெருசுன்னு நிறைய பார்த்தாச்சு. மாஸ் லெவல் ஸ்டாக்கிஸ்ட் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இவ்வளவு தடவை பாக்குறேன். ஓகே ஓகேங்க. கம்பெனிக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, வெளியூர்ல எந்த கம்பெனி யாராவது கேட்டாங்கனாலும் சப்ளை பண்ணலாம், கம்பெனிக்கு சப்ளை பண்ணலாம். பண்ணிக்கலாங்க. ஓகே, என்னோட பாயிண்ட்க்கு வந்துட்டேன். வாங்க. நம்ம கஸ்டமர்ஸ் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. சரிங்க. இருந்தாலும் என்னோட சைடு நான் கேட்குறேன், ஆல்ரெடி பிரைஸ் கூட சொல்லியிருக்கீங்க, ஆஃபர்ஸும் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகேங்க. இருந்தாலும் நம்ம மிட்டோன் மூலியமா வரவங்களுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா. காம்ப்ளிமெண்ட்ரி எனக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி குல்ட்டு பெட்டு தான் நிறைய தேடுறாங்க பாவம். இந்த மாதிரி குல்ட்டு பெட்டு வந்து நிறைய தேடுவாங்க. இது ஆக்சுவலாக பெட்டு தான். நீங்கள் ஒரு வீட்டில் போடுறீங்க, வெளியே திடீர்னு போறீங்க அப்படின்னா இதை எடுத்து காரில் வச்சுட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி நிறைய தேடுவாங்க. இதை நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். எப்படி நான் 5 பெட் ஆர்டர் பண்ணாவா? எந்த பெட்டு வாங்கினாலும், ஒரு பெட்டு வாங்கினீங்க ஒரு 5,000 ரூபாய்க்கு நான் சொன்னது பார்த்தீங்களா, ஒரு பெட்டு 5,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பெட்டு வாங்கினாலும் ஒரு கூல்ட்டு பெட்டு நான் உங்கள் சேனலுக்காக தாராளம் தரேன். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்கள். உங்கள் சேனல் போட்டு நான் கண்டிப்பாக நான் தரேன். இதுவும் அப்படி தான். நீங்கள் எல்லாமே நீங்கள் பெட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்பீங்களா, அந்த பெட்டெல்லாம் கரெக்டாக வந்துருச்சா, தலைகாணி வந்துருச்சான்னு, இதுவும் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்த்துட்டு காசு கொடுங்க. ஓகே, அதாவது சிங்கிள் பெட் வாங்கினாலுமே ஆமாங்க, அது நம்ம காம்ப்ளிமெண்டா கொடுத்துடலாம். முக்கியமா நம்ம மிட்டோன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதனோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கூடவே அனுப்பிச்சிருங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ப்ராப்பர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்தது ஸ்ட்ராங்கா என்னாலையும் நான் சொல்ல முடியும் என்னோட வியூவர்ஸ்க்கு. ஓகேங்க, அவங்களும் டைரக்டா விசிட் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா வாங்க. நீங்கன்னு இல்ல, தாராளமா கஸ்டமர் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. நீங்க வந்து உங்க பெட் ரெடி பண்ணி ஒரு பெட் போறீங்கன்னா ஒரு 10 வருஷம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. அந்த பெட் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பார்க்கணும். நீங்க தாராளமா வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய்க்கீங்க. குவாலிட்டியில காம்ப்ரமைஸா பக்காவா பண்ணி கொடுத்துறாங்க. சூப்பர். ஸோ இதே மாதிரி அடுத்த தடவை அப்டேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா நீங்க பண்ற சப்போர்ட்ல தான் இருக்கு. இதுக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஆஃபரோட குவாலிட்டியான ஆஃபர். நான் சொல்றேன், ஆஃபர் பிரைஸ்ல வாங்குற எந்த பொருளுமே குவாலிட்டியா இருக்காது. ஆனா நான் குவாலிட்டியான பொருளை ஆஃபர் பிரைஸ்ல தரேன். நீங்க நம்ம சேனலையும் நம்ம கம்பெனியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா அதுக்கடுத்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா நானும் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து தான் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நம்ம நடுத்தட்டு மக்களுக்கு வந்து நம்ம நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கம்மியான விலையில குவாலிட்டியான ஒரு பொருளெல்லாம் தரணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்க. நான் கண்டிப்பா ஒவ்வொன்றும் அப்கிரேட் பண்றேன் உங்களுக்கு. ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ.